வெல்கம் டு our channel. யானை பசிக்கு சோள போறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளியில் ரோஷினி செஞ்ச ஆம்லெட் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை, சால்ட், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ஆப்ஷனல், ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள், கேப்சிகம், குடைமிளகாய், வெங்காயம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இது வந்து ஆப்ஷனல், நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 முட்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆம்லெட்டுக்கு உடச்சி ஊற்றுற மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். இது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் ஆட் பண்ணணும், முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமானதுமே கிடையாது. நார்மலாக ஆம்லெட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஆம்லெட் ஊற்றுற மாதிரி தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லெட் ஊற்றுற மாதிரியே இது நல்லா பிளைன் ஆம்லெட் ஊற்றுற மாதிரியே இது நல்லா பெருசாக நல்லா விரித்து ஊற்றிக்கலாம். இது நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். ஆம்லெட் வந்து நார்மலாக நம்ம ஆம்லெட் போடுறது கொஞ்சம் ப்ளஃபியாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் பிளெயின் ஆம்லெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப லைட்டாக தின் லேயராக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து பாஸ்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் சுருட்டிட்டு நீள நீளமாகவும் கட் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக ஆம்லெட்டே வந்து கத்தியை வச்சு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கினதும் இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட 3 கலருமே இருந்துச்சு அப்படின்னா 3 கலருமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3யுமே ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லெட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் லேசாக ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அடுப்பில் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். நல்லா அந்த சாஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆனதும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தாள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆம்லெட் நூடுல்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 3ல் ரோஷினி செஞ்ச ஆம்லெட் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நார்மலாக குழந்தைங்க வந்து நூடுல்ஸ்னாலே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்படி முட்டையில் ரொம்ப சத்தான நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீள நீளமாக வர்றதுனால அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டே சாப்பிடுவாங்க. இதை நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.